ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிள்ளி பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். 1/2 கிலோ கறி எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கரண்டி சாப்பாட்டு நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கை வச்சு கிளறிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி கிளறிக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. நல்லா கை விடாமல் கிளறிட்டு அதுக்கப்புறம் 1 செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 செம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. எண்ணெயெல்லாம் மேலே வரக்குள்ளே நல்லா கிளறிங்க. கையை விடாமல் கிளறணும். அப்புறம் எண்ணெயெல்லாம் மேலே வந்துட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டோம். சூப்பரான கிள்ளி பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக கறியெல்லாம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம முட்டை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஆயிஷா ஃப்ரா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்